ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அது என்னென்னா மை ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் அந்த ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரேட் நம்ம எடுக்கிறது, அதுவும் வந்து எப்படின்னா ப்ரீமியம், அந்த ப்ரீமியத்திலே நம்ம வந்து அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தி எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம், எதை நம்ம வந்து சிக்னலாக எடுத்துக்கலாம், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக, இல்லைனா வந்து வால்யூமாக ட்ரேட் எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த இதில் ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வந்திருந்தது. அதாவது எந்த சிக்னல் யூஸ் பண்ணுறீங்க, எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இது வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் தான். ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் தான் நம்ம வந்து அந்த ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறோம். அதை எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதில் வீடியோவில் முழுமையாக சொல்லிடுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களுக்கு ஏற்ப எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் எதாவது லாங் பொசிஷன் அப்படின்னு இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேவா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஒரே நிமிஷம் வந்துட்டு இந்த இருக்கு பாருங்கள், ஆங்கர்டு வைவ் அப் அண்டு வந்து ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு ஒரே நிமிஷம் இதை நம்ம இதை டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து அதாவது ப்ரீவியஸாக காலையில் ஓப்பன் ஆகிருக்கும் இல்லையா, காலைல 9:15 ஃபஸ்ட்டு கேண்டில், இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த கேண்டிலில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ஹையில் வச்சுக்கலாம், இல்லை லோவில் வச்சுக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த வால்யூம் அந்த இருக்கு இல்லையா, அதிலிருந்து அப்படியே அந்த லைனை ட்ராப் பண்ணி அப்படியே லாஸ்ட்டாக அந்த 3:15, அதாவது டைம் கடைசியாக க்ளோசிங் டைம் கேண்டில் இருக்கு இல்லையா, 3:15 அந்த கேண்டில், கடைசி கேண்டில் க்ளோசிங் கேண்டில் 3:15 அந்த கேண்டில் வச்சு அப்படியே வந்து அப்படியே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகி, அதாவது என்னென்னா அது கால்குலேஷன் பண்ணி அந்த எந்த இடத்துல அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இதை லாக்கிங் கொடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆன ப்ரைஸ் 50,143 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஓப்பன் ப்ரைஸ், அந்த ப்ரைஸை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம வந்து இப்போ வந்து இதில் அரை மணி நேரம், அதாவது 30 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் இருக்கிறத நம்ம வந்து 5 நிமிஷமாக மாற்றுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் 5 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரே நிமிஷம் கேண்டில் வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம ட்ராப் பண்ணோம் இல்லையா, அந்த லைன் நம்ம எடுத்துக்கிடுவோம். மார்க்கெட் கீழே இருக்குது அந்த லைன்லாம். ஸோ காலையில் இந்த ஆப்ஷன், அதாவது என்னென்னா இது வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங்கில் இருந்து இண்டெக்ஸ் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு இல்லையா. இண்டெக்ஸ் வந்து பேங்க் நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 400 பாயிண்ட் கேப் அப்பு, நிஃப்டி வந்து ஒரு 199 பாயிண்ட், 191, ஒரு 200 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ 200 பாயிண்ட் நிஃப்டி கேப் அப் ஓப்பனிங். ஸோ அது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக நான் இதுக்கு முன்னாடி நேற்றுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அதில் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் என்ன நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டினுடைய அந்த இண்டெக்ஸ், அதாவது சிபிஓஇ, அதாவது வந்து சிகாகோ போர்ட் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேட் எக்ஸ்சேஞ்சினுடைய அந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் வேர்ல்டு மார்க்கெட் இருக்கும். ஸோ அதோடைய தாக்கம் வந்து நம்ம இந்தியாவுடைய இன்னசிலையும் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி தான் மார்க்கெட் இன்றைக்கி நான் வந்து ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மேலே போகும்னு நினச்சேன். ஸோ மார்க்கெட் ஓப்பனே ஒரு கேப் அப் ஓப்பனிங், நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட்டு கேப் அப் ஓப்பனிங் ஆச்சு. ஓப்பன் ஆகி ப்ரீவியஸுடைய அந்த க்ளோசிங்க்கு வரல. ஸோ ப்ரீவியஸ் ரேஞ்சில் ஒரு 50% வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ ஓகே, அது இண்டெக்ஸு. நம்ம இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஆப்ஷன். இது ஓப்பனான இடம், அதாவது என்னென்னா பேங்க் நிஃப்டி ஓப்பனான ப்ரைஸ் 50,143. ஸோ அதில் உள்ள ப்ரைஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆப்ஷனில் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து
ப்ரீவியஸாக மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வேல்யூ ஏரியாவுக்குலாம் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி வேல்யூ ஏரியாவுக்குள்ளே வந்து ப்ரீவியஸாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது எங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இதில் அதிகமாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் நமக்கு இதில் அதிகமாக ட்ரேட் ஆன இடம். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ மார்க்கெட்ஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணலாம். ஓகே, இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். சரி, அடுத்து வந்து நம்ம வந்து கீழே வேல்யூ ஏரியா லோ. ஸோ வேல்யூ ஏரியா லோ, வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அதிகமாக வால்யூமாக ட்ரேட் ஆன இடம் அப்படிங்கிறனால ஸோ இந்த இடங்களெல்லாம் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம வந்து இதை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதிகமாக அதாவது ப்ரீவியஸில் எங்கே வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளேயும் சரி வேல்யூ ஏரியாவுக்கு வெளியவும் சரி, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்து நமக்கு வந்து எங்கே அதிகமாக வால்யூமாக ட்ரேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வால்யூமாக ட்ரேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும் நமக்கு வந்து. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு வால்யூமாக ட்ரேட் ஆன இடம் இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வேல்யூ ஏரியாவுக்கு வெளியே இல்லைனா வேல்யூ ஏரியாவுக்கு மேலே, ஸோ எங்கே ட்ரேட் அதிகமாக நடந்திருக்கோ அந்த இடங்கள் வால்யூமாக ட்ரேட் நடந்த இடத்தை எல்லாம் சிக்னலாக நம்ம எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வால்யூமாக எந்த இடத்துல அதிகமாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும்தான் நம்ம சிக்னலாக எடுக்கணும்னு இல்லை. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் சிக்னலாக எடுத்துக்கலாம். வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, அப்புறம் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வெளியே, ஓகேவா, சாரி, வேல்யூ ஏரியாவுக்கு வெளியே எங்கே அதிகமான சிக்னல் வால்யூமாக ட்ரேட் ஆகிருக்கோ அதையும் நம்ம வந்து சிக்னலாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதை வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நமக்கு ப்ரீவியஸாக எங்கே அதிகமாக வால்யூமாக ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ட்ரேட் நடக்கலை. ஸோ அதிகமாக ட்ரேட் நடந்தது எங்கன்னா வால்யூமாக வந்து ட்ரேட் நடந்தது வந்து வேல்யூ ஏரியாவுக்கு அப்புறம் கீழே எங்கேன்னா அடுத்தல தான், கீழே வேறு எங்கேயுமே இல்லை, பெரிய அளவில் இல்லை, இந்த இடத்துல தான் ட்ரேட் நடந்திருக்கு. அதோட ப்ரைஸ் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 299 ரூபா. இந்த லெவலில் தான் அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு. ஓகே, இதோட ப்ரீவியஸ் க்ளோசிங்கில் தான் அதிகமான ட்ரேட் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் க்ளோசிங் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் நடந்திருக்கு. ஓகே, இப்போ நமக்கு மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் இண்டெக்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ வந்து ப்ரீமியமும் கேப் அப் ஓப்பனில் தான் ஓப்பன் ஆகிருக்கணும். ஓப்பன் ஆகி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது வேல்யூ ஏரியா லோ, இதிலெல்லாம் வந்து மார்க்கெட் எங்கேருந்து திரும்புதுன்னு பார்க்கணும். ஸோ மார்க்கெட் திரும்பிட்டு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ், அதாவது என்னென்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் இருக்கு இல்லையா, இப்போ இந்த லோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோ இருக்குன்னா இந்த லோவை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ வந்து மைண்டில் வச்சுக்கணும். இந்த லோவுக்கு கீழே இப்போ நம்ம இங்கே ட்ரேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ வேல்யூ ஏரியாவுக்கு மேலே போயிடுச்சு, இல்லைனா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே போயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம்னா, ஸோ ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வச்சுக்கணும், மைண்டில் வச்சுக்கணும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு கீழே வந்து ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்காத வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்கலாம். ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகி வெளியே போயிடணும். ஓகேவா, இதுதான் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்விங்க்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடும். இப்படி வரும் மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஸ்விங் வச்சுட்டு மார்க்கெட் மேலே போயிடும். அப்படி மேலே போயிட்டுனா நமக்கு வந்து என்ன ஆகும்னா அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடும் நமக்கு. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து இந்த ட்ரேட் வந்து நம்ம வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இது வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியத்துலேயே நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ சில நாட்கள் மார்க்கெட் என்ன ஆகும்னா இப்போ இந்த கேப் அப்பில் இருந்து ஓப்பன் ஆகி அங்கேருந்தே சப்போர்ட் எடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு 4-5 நாட்கள் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இதாக இருக்கோ அந்தந்த இடங்களெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வால்யூமை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் வால்யூம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. காலையில் ஓப்பன் ஆகிற கேண்டில், அப்புறம் வந்து க்ளோசிங் கேண்டில், இந்த ரெண்டுலேயும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஷோ ஆயிரும். வேல்யூவாக இருக்கக்கூடியது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா லோ, வேல்யூ ஏரியா ஹை, அப்புறம் வேல்யூ ஏரியாவுக்கு வெளியே வந்து எங்கெல்லாம் வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கோ அதெல்லாம் நம்ம சிக்னலாக எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து சொன்னது, எக்ஸ்பிளனேஷன் பண்ணது. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்தோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம கமெண்ட் செக்ஷனில் நேற்று கேட்டிருந்தாங்க ஒருத்தர். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.